முருகர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6 குழந்தைகளாக இருந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். 6 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை கை வருது? 12 கை வருது. இந்த 12 கைகளும் வெறும் கைகள் அல்ல, அதுதான் தமிழின் உயிர் எழுத்துக்கள். இந்த 12 கைகள் தான் உயிர் எழுத்துக்கள். முருகனுடைய தமிழ் சிறப்பு ஃபஸ்ட்டு அதுதான். இந்த 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். அந்த 13வது எழுத்து அக்கு என்ற ஆயுத எழுத்து. 12 எழுத்துக்கு பிறகு 3 புள்ளி வச்சிருக்கணும் அக்கு. அது என்ன தெரியுங்களா? இந்த உயிர் எழுத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் ஒரு ஆயுத எழுத்து. அந்த ஆயுதம் யாரு? பிரம்மா, சிவன், மகாவிஷ்ணு. அதான் அந்த 3 புள்ளி. நம்ம எழுதும்போதும் கூட என்ன தருவோம்? ரைட்டிங்கில் எழுதும்போது பா இக்கண்ணா போட்டு தீ போடுவோம், பக்தி. ஆனால் பக்தி என்பது பா இக்கு போட்டு தான் தீ போடணும், பக்தி. இதுதான் தமிழுடைய மெயின் உச்சரிப்பே.